सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डित करकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्।
Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare सद्गुरुनाथ महाराज की जय। यस्य प्रसादलेसेन माया तु त्रिगुणात्मिका दूरतो याति मां हित्वा वासुदेवो गुरुर्मम इन्द्रनीलविकासेन स्वरूपेण हृतिस्थितः यः पाति विषयेभ्यो मां वासुदेवो गुरुर्मम। மார்கழி மாதம் அப்படிங்கிறதே பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதம். எல்லா கோவில்களும் அதிகாலையிலேயே திறந்துவிடும். எல்லா கோவில்களிலும் காலையிலே அபிஷேகம் ஆராதனைகள். அது மட்டும் இல்லாமல் வீதியிலே அங்கங்கு சேர்ந்து கொண்டு பாகவதர்கள் எல்லாம் பஜனை பண்ணி கொண்டும் செல்கின்றார்கள். மார்கழி மாதத்தில்தான் சென்னை போன்ற பெரிய நகரங்களிலே சங்கீத கச்சேரிகள் அதிகமாக நடக்கின்றன, நாடகங்கள் நடக்கின்றன, நாட்டியங்கள் நடக்கின்றன. இயல் இசை நாடகம் எல்லாம் பக்திக்கு அங்கம். அப்படி ஒரு மார்கழி மாதம். 12 மாதங்களில் மார்கழி மாதம் என்ற ஒரு மாதத்தை தனியாக இறை வழிபாட்டிற்கு என்று நாம் ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். இந்த ஒரு மாதத்தில்தான் நாம் எந்த கல்யாணமும் எதுவுமே செய்வதில்லை. என்ன காரணம் என்றால், இந்த ஒரு மாதம் முழுவதும் நாம் எந்தெந்த விதத்திலெல்லாம் இறைவனை வழிபட முடியுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் இறைவனை வழிபட வேண்டும். அதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு மாதம் மார்கழி மாதம். அது பூஜை தான் என்று இல்லை, அபிஷேகம்தான் என்று இல்லை. பாடலாம், ஆடலாம், கொண்டாடலாம். எல்லா விதத்திலும் இறைவனை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு அருமையான மாதம். தமிழ்நாட்டில்தான் ஹரிபக்தியும் தோன்றியது, தமிழ்நாட்டில்தான் சிவபக்தியும் தோன்றியது. பாகவதத்தில் சொல்லும் பொழுது ஹரிபக்தி உட்பன்னே திராவிடேஷு அப்படிங்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் தான் ஆழ்வார்கள், முதல் 3 ஆழ்வார்கள் தோன்றி ஹரிபக்தியை ஏற்படுத்தினான். ஏன் அதுக்கு முன்னாடி ஹரிபக்தியே இல்லையான்? ஹரிபக்தி இருந்தது, எல்லாம் வடமொழியில் இருந்தது. ஒன்று ஏதாவது ஒரு செயல்பாட்டில் வழிமுறையில் இருந்துட்டு வந்தது அப்படின்னா அதை பிரேக் பண்ணி புதுசாக ஒன்று பண்ணுறதுக்கு எல்லாரும் கொஞ்சம் தயங்குவா. வடமொழியிலேயே இறைவனை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்துட்டு. எல்லாருமே அதை பின்பற்றினா அதை பிரேக் பண்ணுறதுக்கு யாருக்கும் ஒரு துணிவு இல்லை. முதல்ல அதை தன்னுடைய தாய்மொழியிலையும் இறைவனை பாடலாம் என்று பிரேக் பண்ணினது முதல் 3 ஆழ்வார்கள் தான். அதற்கு பிறகு தோன்றிய எண்ணற்ற பக்தர்கள் கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில், குர்ஜரத்தில், பெங்காலில், ஆந்திராவில், கேரளாவில், பிறகு அதை பின்பற்றி எவ்வளவோ பக்தர்கள் அவரவர்களுடைய தாய்மொழியில் இறைவனை பாடியிருக்கான். முதல்ல பாடினது ஆழ்வார்கள் தான்.
எப்போ ஒரு தாய்மொழியில் எடுத்துட்டு இறைவனை பாடுறோமோ அப்போ தான் பக்திங்கிறது வளரும், பக்தி மார்க்கங்கிறது வளரும், பக்தி பிரச்சாரமாகும். அதனால் இந்த பாகவதமே இதை அங்கீகரித்து சொல்கிறது, இந்த தமிழ்நாட்டில் தான் முதல்ல ஹரிபக்தி தோன்றித்து. தீர்க்க தரிசனமாக பாகவதம் சொல்கிறது, கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக தாமிரபரணி நதியற்ற கிருதமாலா பயஸ்வினி. நிறைய ஹரிபக்தர்கள் தமிழ்நாட்டில் தோன்ற போகிறா அப்படின்னு சொல்கிறது. ஹரிபக்திங்கிறது மட்டும் இல்லை, சிவபக்தியை எடுத்துட்டாலும் இன்றைக்கி எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் தேவாரம் பாடும் பொழுது தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிறா. அப்புறம்தான் எந்நாட்டவர்க்கும் இறைவா அப்படிங்கிறா. முதல்ல இந்த சிவபெருமான் தென்னாட்டுக்கு தான், நமக்கு தான் சொந்தமாக, அப்புறம்தான் உலகத்துக்கே சொந்தமாக. தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பிரம்மாண்டமான சிவாலயங்கள் எந்த மாநிலத்திலையும் இல்லை. அது சிதம்பரமாக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், ராமேஸ்வரமாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், திருவிடைமருதூராக இருக்கட்டும், எல்லாம் பிரம்மாண்டமான சிவாலயங்கள். எவ்வளவு நாயன்மார்களும் இங்கே தானே தோன்றி பக்தி பண்ணியிருக்கா. அந்த பக்தினால் பகவானை பாடியிருக்கா. தமிழ்நாட்டில் தோன்றின ஒரு சிவபக்தர் அப்பய தீக்ஷதர்னு பேர். அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சிவாத்வைத்தம் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் பண்ணினார் அவர். அத்வைத நிலை தான், அந்த அத்வைத நிலையை சிவபக்தியினால் தான் அடைய முடியும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம் அவருடைய சித்தாந்தத்தை. சிவனுடைய உலகத்துக்கு போயிட்டு இந்த மகா பிரளயத்தில் தான் ஒரு ஜீவன் முக்தி அடையிறான் அப்படிங்கிறார். காய ஆரோகணம் அப்படின்னு பேர். ஒரு சிவனுடைய சரீரத்தில் போய் ஏறி உட்கார்ந்துக்கிறான் அப்படிங்கிறார். காய ஆரோகணம் அப்படின்னுட்டா இதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு காய ஆரோகணேஸ்வரர், சிவாஸ்தானத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு காய ஆரோகணேஸ்வரர், கும்பகோணத்தில் மகாமகத்தில் அந்த குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு காய ஆரோகணேஸ்வரர், தன்னுடைய சரீரத்தில் எல்லாரையும் ஏற்றிக்கொள்கின்றவர் அப்படின்னு பேர். அப்பய தீக்ஷிதர் பரம சிவபக்தர். இன்றைக்கும் அவரோட ஃபாலோ பண்ணுறவா எல்லார் வீட்டிலையும் அப்படி ஒரு சிவபக்தி தான் இருக்கும். ஆனால் அவரே ஆச்சரியமாக ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அந்த ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறார், மாரமணம் உமாரமணம் அப்படிங்கிறார். மா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், மகாலட்சுமி அப்படின்னு தெரியும். உமான்னா பார்வதி. விளையாட்டாக சொல்கிறார், ஒருத்தருக்கு மனைவி மா, இன்னொருத்தருக்கு மனைவி உமா. மாரமணமாக இருந்தால் என்ன, உமாரமணமாக இருந்தால் என்ன அப்படிங்கிறார். அடுத்தது சொல்கிறார், ஒருத்தர் பாம்பை படுக்கையாக தான் போட்டுண்டா என்ன, பாம்பை தலையில் வச்சுட்டு இருந்தா தான் என்ன அப்படிங்கிறார். பணதர தல்பம் பணாதரா கல்பம் அப்படிங்கிறார். ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருந்தா என்ன, ஆதிசேஷனை கொடையாக பிடிச்சிட்டு இருந்தா என்ன அப்படிங்கிறார். முரமதனம் புறமதனம் அப்படிங்கிறார். முரண்கிற அசுரனை வதம் பண்ணினா என்ன, திரிபுர சம்ஹாரம் பண்ணினா என்ன அப்படின்னு அழகாம் வந்தே பானாரி அசம பானாரிம் அப்படிங்கிறார். இதே மாதிரி பின்னாடி சொல்கிறார், ரிஷபத்தை வாகனமாக கொண்டிருந்தவரா என்ன, பசுமாட்டை மெய்த்தவராக இருந்தா என்ன, உடம்பு முழுக்க நீளமாக இருந்தா என்ன, கழுத்து நீளமாக இருந்தா என்ன இப்படின்னு அழகாக சிவனையும் விஷ்ணுவையும் கம்பேர் பண்ணி சொல்லிகிட்டே வரார் இந்த ஸ்லோகத்தில். அவர் பரம சிவபக்தர். அதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது. சிவராத்திரி என்னைக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு யாருக்காவது ஒரு சந்தேகம் இருந்தால் சுலபமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னுட்டா, கிருஷ்ண ஜெயந்தி என்னைக்கு வரதோ, கிருஷ்ணாஷ்டமி என்னைக்கு வரதோ அன்னிலிருந்து கரெக்டாக 180வது நாள் சிவராத்திரி வரும். இங்கே ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு
எல்லாரும் எல்லா சிவன் கோவில்கள்லேயும் அன்னாபிஷேகம் பண்ணுறா. தமிழ்நாட்டிலே கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஊரில் பெரிய சிவலிங்கம். அந்த பெரிய சிவலிங்கத்துக்கு வருஷம் அவ்வளவு அரிசினால் அபிஷேகம் பண்ணுற, அன்னாபிஷேகம் பண்ணுற அவ்வளவு மூட்டை அரிசிகள். மகாபெரிவா தான் அதை பண்ண சொன்னான். சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, அன்னாபிஷேகம் அன்னைக்கு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணினா அந்த வருஷம் அன்ன பஞ்சமே வராது அப்படின்னு சொல்கிறது. பெரியவா பார்த்தா அதனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற லிங்கம் தானே பெரிய லிங்கம், அந்த லிங்கத்துக்கு பண்ணினாலே எல்லா லிங்கத்துக்கும் பண்ணினா மாதிரி அப்படின்னு பண்ணினார். ஐப்பசி மாதம் இங்கே நம்ம அன்னாபிஷேகம் பண்ணுறோமா, அதே ஐப்பசியில் தான் தீபாவளி வருதா. தீபாவளியிலிருந்து 8வது நாள் பார்த்தா கோஷ்டாஷ்டமி அப்படின்னு பிருந்தாவனத்தில் அன்னகூடோத்சவம் நடக்கிற நாள். கிருஷ்ணன் அந்த கோவர்தன மலைக்கு எல்லாரும் பலவிதமான அன்னங்களை நிவேதனம் பண்ண அந்த உற்சவம் நடந்தது இல்லையா, அதே நாள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் மன்மதனை சிவபெருமான் பொசுக்கின நாளை காமதகனம்னு கொண்டாடுவா. அதே நாள் தான் பிருந்தாவனத்தில் ராச பூர்ணிமா அப்படின்னு பேர். பகவான் ராசம் பண்ணின நாள். சிவபெருமான் என்ன பண்ணினார் அப்படின்னா, அப்படி ஒரு மன்மதனை அப்படி எரிச்சுட்டார் கண்ணுனால, கிட்டக்க வராத அப்படின்னுட்டு. கிருஷ்ணர் என்ன பண்ணினார் அப்படின்னா, கையில் க்ளவுஸ் போட்டுண்டு கரண்ட்டை தொட்டார், தன்னை பாதிக்காமல். ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் மன்மத தகனம் தான். ஒருத்தர் நேர பண்ணினார், ஒருத்தர் டிப்ளமேட்டிக்காக பண்ணினார். இவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி ஒருத்தருக்கு நல்ல ஆனந்தம் வந்துடுத்து அப்படின்னா அந்த ஆனந்தத்தில் தன்னை மறந்து ஆடுவர். ஆனந்த கூத்து அப்படின்னு பேர். அதனால் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு ஆனந்தம் தாங்கலை. அந்த ஆனந்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆடுறார். அவருக்கு கூத்த பிரான் அப்படின்னு பேர். கூத்தாடுறார். ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தாலே நம்ம சொல்கிறோம் தலைகால் புரியாமல் குதிக்காதே அப்படிங்கிறோம். குதிக்கிறதுங்கிறது ஒரு சுபாவம். ஒரு காட்டில் மழையே இல்லாமல் கொஞ்ச நாள் கழித்து மழை பொழிஞ்சதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மான்கள்லாம் துள்ளி குதிக்கும், மிருகங்கள்லாம் துள்ளி குதிக்கும். ஒரு ஹாப்பினஸ் அது வந்தாலே மிருகங்கள் கூட துள்ளி குதிக்கிறது. ஒரு ஜாய். ஒரு ஜாயே அப்படின்னா பிளிஸ் எப்படி இருக்கும், அந்த பிளிஸில் அப்படி நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுறார். சில பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த ஆனந்தம் வரும்பொழுது அப்படியே பேசாமல் தன்னை மறந்து படுத்துன்றுவான். அப்படியே ஒரு சமாதியில், யோக சமாதியில். சிதம்பரத்தில் நடராஜர் அந்த ஆனந்தம் தாங்காமல் கூத்தாடுறார். ஸ்ரீரங்கத்திலேயோ ரங்கநாதர் அந்த ஆனந்தத்திலேயே தன்னை மறந்து சயனித்து கொண்டிருக்கின்றார். சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜருக்கு என்ன பேர் அப்படின்னா சபாநாயகன். சபைனா என்ன, டயஸ். அதே தான் ஸ்ரீரங்கநாதனுக்கு ரங்கம் அப்படின்னா அரங்கம். அரங்கம்னா என்ன, டயஸ். இவர் சபாநாயகன், அவர் ரங்கநாயகன். ஆனந்தத்திலேயே இவர் இருக்கார் இல்லையா, இவரும் ராஜா. உபனிஷத்து அவர்களை தானே ஸ்வராட்டுன்னு சொல்கிறது. அவரும் ஆனந்தத்திலேயே இருக்கார் இல்லையா, அவர் ரங்கராஜா, இவர் நடராஜா. சபாநாயகன், ரங்கநாயகன். பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அதுவும் டயஸ், இதுவும் டயஸ். ரெண்டு பேருமே ஆனந்தத்தில் தலைச்சின்னு இருக்கான். ஒருத்தர் ஆனந்தத்தினால ஆனந்த தாண்டவம் ஆடுறார். இன்னொருத்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆனந்தத்தினால தன்னை மறந்து அப்படியே யோக நித்ரையில் இருக்கார். பார்க்குறோம் ரெண்டுத்தையும், ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. அதை விட இன்றைக்கு நம்ம ஸ்ரீரங்கம்னு எடுத்துட்டா, அந்த ஸ்ரீரங்கத்திலேயே வருஷத்திலே எவ்வளவோ உற்சவம் நடக்கிறது. உற்சவம் நடந்துட்டே இருக்கு. கைஷிகே ஏகாதசி அப்படின்னு உற்சவம். அடுத்தது பார்த்தா ராப்பத்துன்னு உற்சவம், பகல்பத்துன்னு உற்சவம், அப்புறம் பங்குனி உற்சவம், சித்திர உற்சவம். 365 நாளில் அதிகமாக உற்சவங்கள் நடக்கக்கூடிய நாள், உற்சவங்கள் நடக்கக்கூடிய க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் தான். வேறு எந்த ஊர்லேயும் அவ்வளோ உற்சவம் கிடையாது.
அந்த ஸ்ரீரங்கத்திலேயே ரொம்ப முக்கியமான உற்சவம் நம்ம சொன்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி. எல்லோரும் வைகுண்ட ஏகாதசிக்கு தானே ஸ்ரீரங்கம் போகணும்னு போகிறா. அந்த பரமபதத்திலிருந்து பகவான் அன்றைக்கு தானே வெளியில் வந்து நமக்கு எல்லாருக்கும் தரிசனம் தரான். அந்த வைகுண்ட ஏகாதசி எந்த மாதம் வருது அப்படின்னுட்டா மார்கழி மாதம் தான் அந்த வைகுண்ட ஏகாதசி வருது. அந்த பரமபத வாசலிருந்து பகவான் வந்து நமக்கு சேவை சாதிக்கின்றான் பார்க்குறோம். இப்போ ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப முக்கியமான உற்சவம் மார்கழி மாதம். அதே சிதம்பரத்தில் மார்கழி மாதம்தான் ஆருத்ரா வருது. இந்த திருவாதிரை வருது இல்லையா ஆருத்ரா, அதுவும் மார்கழி மாதம்தான். அந்த மார்கழி மாதம் சிதம்பரத்தில் நடக்கிற அந்த உற்சவத்துக்கு என்ன சொல்லுவா அப்படின்னா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாள். அன்றைக்கி நடராஜர் வந்து அங்கே சிவகங்கைன்னு இருக்கும், அந்த சிவகங்கை தீர்த்தத்துக்கிட்ட வந்து தரிசனம் கொடுத்துட்டு போயிடுவார். பஞ்சமூர்த்தி புறப்பாடு ஆகி வருவார். நடராஜர் வந்து ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து வெளியில் வந்து அந்த சிவகங்கை தீர்த்தத்துக்கிட்ட பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துருவார். வேறு ஒன்றுமே கிடையாது அந்த உற்சவத்தில். அங்கே எப்படி பரமபத வாசலிருந்து வந்து தரிசனம் கொடுக்குறாரோ, சிதம்பரம் நடராஜர் மட்டும்தான் தேரில் நேர மூலவரே வரவர். வேறு எந்த கோவில்லையும் கிடையாது. நடராஜருக்கு 2 மூர்த்தி கிடையாது, உற்சவர் மூலவர்னு கிடையாது. ஒருத்தர் தான் அங்கே இருக்கார். மீதி எல்லா உற்சவத்துலேயும் சோமாஸ்கந்தர் தான் வருவார், நடராஜர் வரமாட்டார். நேர தேருக்கு நடராஜர் வருவார். தேரிலிருந்து உள்ளே போன உடனே நடராஜருக்கு திருமஞ்சனம் ஆகும். திருமஞ்சனமான பிறகு ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து பஞ்சமூர்த்தி புறப்பாடு ஆன பிறகு நடராஜர் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆடிண்டே வந்து சிவகங்கை குளத்தருக தரிசனம் கொடுத்துட்டு உள்ளே போயிடுவார். அதுவும் தரிசனம்தான், இதுவும் தரிசனம்தான். இப்போ அப்பய தீட்சிதர் சொன்ன மாதிரி மாரமணம் உமாரமணம் பணதரதல்பம் பனாதரா கல்பம் அப்படின்னு வருது பார்த்தேலா, அழகாக சொல்லிருக்கார். லக்ஷ்மிபதியாக இருந்தால் என்ன, உமாபதியாக இருந்தால் என்ன அப்படிங்கிறார். அதனால் மார்கழி மாதம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மார்கழி உற்சவத்தில் முன்னாடி ஒவ்வொரு சபாவிலையும் கச்சேரி நடந்தது. சபாவில் நாட்டியங்கள் நடந்தன, சபாவில் நிறையா உபன்யாசங்கள் நடந்தன. இப்போ பக்திங்கிறது நன்னா வளரணும் அப்படின்னா நம்ம ஒரு சயின்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சயின்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. காலம் மாறிடுத்தோ இதெல்லாம் என்ன அப்படின்லாம் சொல்லக்கூடாது. காலம் நகர்ந்துட்டே தான் இருக்கும், ஒருத்தருக்காக நிற்காது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடு நாமும் எப்படி நம்ம வந்து நம்மளை எக்யூப் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இவ்வளவு இன்டர்நெட் இந்த மாதிரி சயின்ஸ் இதெல்லாம் வளர்ந்த பிறகு இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்ததா அப்படின்னு அந்த காலத்து கதையே பேசாமல் நாம் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய பக்தியை வளர்த்துக்கலாம், பக்தியை வளர்க்கலாம். இப்படி வளர்ந்துருக்கேன். நம்ம இப்போ யூடியூப் எடுத்து பார்த்தா எவ்வளவு பிரவச்சனங்கள், எவ்வளவு பஜனைகள், எவ்வளவு உபன்யாசங்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கேன். அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தானே, பலம் தானே. முன்னாடி நான் ஏதாவது ஒரு லெக்சருக்கு போனேன் அப்படின்னா அந்த லெக்சரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அச்சுச்சோ நோட்டை எடுத்துட்டு வரலையே அப்படின்னு தோணும். ஒரு நிமிஷமாக நம்ம வந்து ஒரு செல்ஃபோன்லேருந்து வந்து அந்த பிடிஎஃப் எடுத்துட முடியறது இல்லையா, அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் தானே. அதனால் எதையுமே ஒரு குறை சொல்லாமல் இது ஒரு அட்வான்டேஜ், நம்ம எந்த விதத்தில் இதை பயன்படுத்திக்கலாம், இதை பயன்படுத்திண்டு நாம் எப்படி எல்லாருக்கும் உதவி பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப அழகு. அந்த மாதிரி இந்த வருஷம் இந்த மார்கழி உற்சவம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அதை வந்து இன்டர்நெட்டில் யூடியூப்பில் கொண்டு வந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப நன்னா இருக்குது எல்லா ப்ரோக்ராமும். இப்படி தான் பண்ணணும், இதுதான் சரியான வழி, இதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய தேவை. ஒரு சபாவில் பண்ணினா அன்றைக்கி சபாவுக்கு வரவா மட்டும்தான் பார்க்க முடியும். இது அப்படி இல்லை. இதை யூடியூப்பில் போய் எடுத்துன்னா 10 வருஷம் கழிச்சு கூட பார்க்கலாம், இப்படியே இருந்துடும், என்றைக்கு வேணாலும் பார்க்கலாம். அதனால் நமக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ பார்க்கலாம். அந்த நேரத்துக்கு நம்ம அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை. அவ்வளவு வசதிகள் இன்றைக்கி வந்துடுத்து.
அந்த வசதிகள் எல்லாம் நம்ம பயன்படுத்திண்டு நம்ம எவ்வளோ பேர் வயசானவா இருக்கா, ட்ராவல் பண்ண முடியாதவா இருக்கா, அவர்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம். வீட்டிலையே இருக்கிறவாளுக்கு அவள் வீட்லேயே உட்காந்துட்டு நிறையா திருப்பாவை கேட்கலாம், திருவம்பாவை கேட்கலாம், உபன்யாசங்கள் கேட்கலாம், ராமாயணம் கேட்கலாம், பாகவதம் கேட்கலாம், மகாபாரதம் கேட்கலாம், சிவபுராணம் கேட்கலாம், எல்லாமே கேட்கலாமே, நாயன்மார்கள் சரித்திரம் கேட்கலாம். அதனால் நமக்கு எதுவுமே தள்ளுபடி இல்லை, எல்லாத்தையும் நம்ம வரவேற்போம். அந்த மாதிரி இந்த மார்கழி உற்சவத்தையும் வரவேற்று நாம் அதனால் பயன்பெற்று எல்லாரையும் பயன்பெற செய்வோம். यस्य स्मरणमात्रेण जिह्वायां वर्धते स्वयं महामन्त्रस्तं भजामि मुरलीधरदेशिकं प्रेमामृतं यो रूपेण पुराववर्ष अद्यापि सोऽयं मुरलीधराख्यो पुष्णाति प्रेम्णा भुवनं सहर्षम् हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे